என்ன ஒய்யாரமா உட்காந்துருக்க போல இருக்கு? எது? ஐயா சாமி அக்காவை காணோமா? ஏய், ஒய்யாரமா உட்காந்துருக்கேன்னு சொன்னா ஐயா சாமி அக்காவா? எந்திரிடி, எந்திரி. என்னங்க? என்ன பாக்குற? ஆ? என்ன பாக்குறேன்னு கேட்டேன். ஒண்ணு இல்லங்க, சும்மாதான் பார்த்தேன். இந்த பாரு, நீ சும்மா பாப்பியா சுமந்துட்டு பாப்பியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பையனுக்கு நிச்சயார்த்தம் நடக்க போகுது. இந்த சுத்து வட்டாரத்திலேயே நம்பர் 1 பணக்காரங்க, ஒரே பொண்ணு, மொத்த சொத்துக்கும் என் பிள்ளை தான் அதிபதியாக போறான். கடவுளோட கண்பார்வை உனக்கு கிடைச்சிருச்சுப்பா. இனிமேல் உன்னை யாராலும் அசைக்க முடியாது சின்னவனே. என்ன மருமகளே? மாமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? மாமா அது வந்து என்ன தடுமாறுற? உனக்கும் உன் அத்தைக்கு முழு சம்மதம் தானே? இல்ல மாமா, அது வந்து நிறுத்து. இங்க பாரு, உங்க 2 பேருக்கும் சம்மதமான கருத்தெல்லாம் கேட்கல. சம்மதமே இல்லைனாலும் ஆமா ஆமா சம்மதம்னு சொல்லணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சது மாமா. உன் அத்தகாரி புரிய வை. சரிங்க மாமா. இந்த பாருங்க, உங்க 2 பேருக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் எந்த பொம்பளையும் என்கிட்ட சரிசமா நின்று பேசினது இல்ல. என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்காக தான் அந்த அகிலாண்டேஸ்வரிய சரிக்கு சம்மா நிக்க வச்சிருக்கேன். பிடிச்சதோ பிடிக்கலையோ அந்த அம்மா சொன்ன எல்லாத்துக்கும் தலையாட்டினேன். எதுக்காக? என் பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக. அதெல்லாம் கூட விடு. இந்த பாரு, உன் காலை தொட்டு கழுவி விட்டேன் பாரு, அதை நினைச்சா இப்பவும் உடம்பெல்லாம் குதிக்குது. அந்த அகிலாண்டேஸ்வரி என்ன உன் காலை கழுவு வச்சுட்டா. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். எதுக்காக? என் சின்ன பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் யாராலும் கல்யாணத்தை தடுக்க முடியாது. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். என் கையால தானே உன் காலை கழுவி விட்டேன். உன் கெண்டைக்காலை வெட்டி எடுக்கல. கல்யாணம் முடியட்டும். இருக்கு உனக்கு. என்ன பெரியவனே? அப்பா, என்னப்பா இது தட்டெல்லாம் கம்மியா இருக்கு? இல்லப்பா, இவ்வளவு மட்டும் வாங்கினா போதும்னு. யார் சொன்னது? அம்மாதான்ப்பா. அப்படியே மூஞ்சில் குத்துறேன்னா பாரு. தட்டெல்லாம் போதுன்னு சொல்றியா? நான் உங்க அப்பா வீட்டுல சம்மந்தம் பண்ண போறேன். அகிலாண்டேஸ்வரி அம்மா அவங்க குடும்பத்துல சம்மந்தம் பண்ண போறேன். மொத்த சொத்து நமக்கு தான் வரப்போகுது. அப்புறம் ஏன் இந்த கஞ்சத்தனா? நிறைய 40-50 தட்டு வச்சிருக்கலாம்ல. ஆளி மூஞ்சி மாதிரி கன்றதெல்லாம் மட்டும் முழிச்சிட்டு இருக்கா. ஐயா, மேடம் உங்களை கூப்பிடுறாங்க. என்னையா? ஏன்பா? தெரியலங்க ஐயா. இங்கதான் நிச்சயம் தெரியல. நல்ல நேரம் வந்துருச்சு. அவங்க வந்தா தட்டை மாத்திக்க வேண்டியதானே? அதெல்லாம் எனக்கு தெரியலங்க ஐயா. உங்களை வர சொன்னாங்க, பின்னாடி தான் நிக்கிறாங்க. சரி வரேன் போ. சரிங்க ஐயா. பெரியவனே, அப்பா, நீ எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்க. சரிங்கப்பா. முடிஞ்சா இந்த தட்டுகளோட இன்னொரு 10 தட்டு ரெடி பண்ண முடியும்னு பாரு. நான் போயிட்டு வந்துடுறேன்.